ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். தனுசு ராசிக்கு, அதாவது பிப்ரவரி 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். தனுசு காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபம் என்பது 6ஆம் இடம். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது நல்ல அற்புதமான ஒரு விஷயம். இப்போ 6ஆம் இடம் ஸ்தான பலமா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட அங்கே இருக்க இடத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. 6ஆம் இடம் என்பது ரோக சத்துருஸ்தானம். எதிரிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். எதிரிகளால் தொல்லை எதுவும் ஏற்படாமல் நீங்கள் தற்காத்து கொள்வீர்கள். கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சதுன்னா நீங்கள் புதுசாக கடன் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வீட்டில் வயதானவங்க இல்லை உங்களுக்கோ உடம்பு முடியாமல் போயிருக்கலாம். இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இந்த குரு பகவான் 6ல் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குரு பாருங்கள், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. முதல்ல ஒரு மனிதனுக்கு முக்கியமானது தொழில், உத்தியோகம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தொழிலில் இருந்து வந்த மெத்தத்தன்மை, அதாவது இப்போ தொழிலில் ஒரு நலிவடைந்த ஒரு சூழல் இருக்கலாம், பிஸ்னஸ் சரியாக போகாமல் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி பெற்று பார்ப்பதால் ஓரளவுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். தொழில், அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் நல்ல இப்போது இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க, லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணம். இது போன்ற நேரங்களில் நீங்கள் தொழிலை கடன் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அற்புதமான ஒரு நிலை. இது பாருங்கள், 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு தனுசுக்கு கன்னியாக வருவதால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி. ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் வேறு வரார், உச்சம் பெற்றிருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு வருகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க மியூசிக்கு, நாட்டியம், ஓவியம், நாடகம், எது இதில் கலைகளில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் பண்ணுறதா நினைக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தொழிலுக்கு போகிறதுனா புதுசாக தொழில் அமைச்சா நல்ல பிஸ்னஸ் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இல்லை உத்தியோகத்துக்கு போனால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டம், பதவிகள் தேடி வரக்கூடிய தருணம். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னா இப்போ 2ஆம் இடம் பணம் தானங்க ஆகணும். அப்போ குடும்பஸ்தானத்தில் நிம்மதி இருக்கும், பணம் வருது, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அதில் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பாருங்கள், 2ஆம் இடம் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது.
12ஆம் இடத்தை பார்க்குறது செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். செலவுலாம் சுப செலவுகள். உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரனையும் 4ல் இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் குரு அங்கே வரார். அப்போ 4 4 ஆட்சி பெறுகிறாரா, சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறாரா. ஆதலால் நீங்கள் வண்டி வாங்க, 2 வீலர் பைசா வச்சுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ கார் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதையும் தாண்டி வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, டெக்கரேஷன் பண்ண, இந்த வேலைகளே இறங்குவீங்க. இந்த 4ல் ராகு இருக்கிறதாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை இது போன்ற வாங்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்துல சனி இருக்கார், பாக்கியமான ஒரு சூழல். 3ல் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதத்திலும் அற்புதம் அப்படின்னு சொல்லணும். அப்போ சனி பகவான் 3ல் இருக்காருன்னு சொன்னால் யோக பாக்கியங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. இருந்த போதிலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா 4 நாள் மகரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வார கடைசியில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ என்ன, சனி சூரியனுக்கு ஆகாது என்பதால் என்ன அப்படின்னா, தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போதல், நஷ்டமடைதல், அல்லது அவருக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி பாக்கியமான ஒரு சூழலும் இல்லை, தந்தையால் பிரச்சனையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் சூரியன் சனி இணைவு பெறுவது என்பது சின்ன லேட் பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பிறகு அது சரி செய்யப்பட்டு மன நிறைவோடு வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான காலம். அதுலேயும் குரு நல்ல நிலையில் ஆட்சி பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால குரு சம்பந்தப்பட்ட, அதாவது நீதித்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், மற்றபடி இது போன்ற குருவனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மத போதகர்கள், அதாவது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம். வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், அதாவது உங்களுக்கு இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் 3ஆம் பார்வையாக பார்க்குறேங்க. அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம், அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உங்கள் சந்தோஷம் பாதிக்கப்படும். ஆனால் நல்ல சம்பாத்தியம் இருக்கும், எல்லாமே ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பாருங்கள் சிறப்பாகவே இருக்க போகுது. குடும்பம் நிம்மதியாக இருக்குது, இப்போ நல்ல வருமானம் இருக்குது. இருந்தாலும் 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், அங்கே சரியில்லை, சனி பார்வையில் இருக்குது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு தான் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தை சனியும் சூரியனும் பார்க்கிறது, அதாவது 9ஆம் இடத்தை. அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், பாக்கிய குறைவு ஏற்படும், சில தடங்கல்கள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் தடங்கல்கள் வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ 12ஆம் இடம் செலவுகள் ஏற்படக்கூடிய இடம், சுப செலவுகளே ஏற்படும். அது சுப செலவுனா வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி தான் செய்வீங்க. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10, 11, 12 ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக, யோகமான ஒரு வாரமாக, நிச்சயமாக யோகமான ஒரு வாரம். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்குது. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.